ஹாய் ஹலோ வணக்கம் வணக்கம். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? காலையில் என்னடா இட்லியை சட்டி தூக்கிட்டு வந்து வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? காலையில் இட்லிங்க. நேற்று ஆட்டின மாவு இல்லையா, மாவு பொங்கியிருக்கும்ல, அதனால் என்ன பண்ணுறேன்னா மாவு பொங்கிருச்சான்னு கலக்கி விட்டு பார்க்குறேங்க. மாவு பொங்கிருச்சு, அதை கலந்து விட்டுட்டு இன்னொரு பாத்திரத்தில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுக்கு போகிறேங்க. ஏன் இந்த தண்ணின்னா, இட்லி ஊற்றுவோம் இல்லையா, இட்லி ஊற்றும்போது அந்த துணியில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு மாவு ஊற்றுனோம்னா ஒட்டாமல் வர்றதுக்கு தாங்க தண்ணி ஊற்றுறது. அதை தான் சரின்ட்டு தண்ணி எடுத்து ஊற்றிட்டு கொண்டு போய் வச்சுட்டு, பிறகு என்ன செய்ய போகிறோம்னா, பக்கத்தில் ஒரு அடுப்பு இருக்கு இல்லையா, அந்த அடுப்பில் ஒரு தாச்சியை வச்சு சட்னிக்கு எல்லாம் ரெடி பண்ணி நறுக்கி கொண்டு வந்தாச்சுங்க. ஆமாம், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாத்தையும் நறுக்கி கொண்டுட்டு வந்துட்டாங்க. அடுப்பை பற்ற வச்சு அதில் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி அடுப்பை பற்ற வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் கம்மியாக இருந்துச்சு, ஸ்லோ பண்ணி வச்சுருந்தோம் அடுப்பை. அதை நல்லா கொஞ்சம் சூடு ஏறுறது மாதிரி திருப்பி விட்டுட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலையை கொஞ்சம் போட்டுட்டு, கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிரும் இல்லையா, கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு கிண்டுனா கொஞ்சம் நேரத்தில் வதங்கிடுங்க. வதங்கிறதுக்காண்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், கிண்டிக்கிட்டு இருக்கிறோம். இட்லிக்கு வந்து சட்னிங்க. தாச்சியில் போட்டு கிண்டுன்னு கிண்டிக்கிட்டு இருக்காப்புல. யார்? மீனா தான் பண்ணுறாப்புல. அது வந்து கொஞ்சம் வதங்கிறதுக்கு என்னென்னா கொஞ்சம் உப்பு போட சொன்னேன், அதனால் உப்பு எடுத்துகிட்டு வந்து போடுறாப்புல. உப்பை போட்டு முடித்து கொஞ்சம் வதங்கட்டும்னு சொல்லிவிட்டு இங்கிட்டு வச்சுருக்கோம் இல்லையா, இங்கிட்டு என்ன வச்சுருக்கோம், இட்லி சட்டி வச்சுருக்கோம்ல, அது தண்ணி சூடு ஏறிடுச்சுங்க. அப்போ தண்ணி சூடு ஏறிடுச்சுன்னா நாம் என்ன பண்ணணும், மாவை எடுத்து ஊற்றி வேக விடணும். வேக வச்சாதான் இட்லி ரெடி ஆகும். அதனால் தண்ணி கொதிச்சிருச்சுன்னு சொல்லிவிட்டு இங்கிட்டு வேகமாக இட்லி தட்டில் எடுத்து இட்லி ஊற்ற ஆரம்பித்தாச்சுங்க. இட்லியை ஊற்றி உள்ளார எடுத்து வச்சுட்டு, பிறகு இன்னொரு தட்டு இருக்கும்ல, அந்த தட்டுலையும் மாவு எடுத்து ஊற்ற ஆரம்பித்தாச்சுங்க. ஏன்னா காலையில் வேலைக்கு போகிறதுக்கு நேரம் ஆகிப்போச்சு. காலையில் ஆனந்த் வந்து காலைல 8 மணிக்கு வேலைக்கு போவாப்புல. நம்ம இட்லியை வச்சதே லேட் ஆயிடுச்சு. அதனால் வேகமாக இட்லி மாவை எடுத்து ஊற்றிட்டு எல்லா குழிலையும் ஊற்றிட்டு இந்த நடுக்குழியில் மட்டும் ஊற்றுறதில்ல. ஏன்னா அந்த ரெண்டு நடுக்குழிக்கு பக்கத்தில் அந்த புடி இருக்குது பார்த்துங்களா, அது வந்து அப்படி துணி வச்சு தூக்கும்போது கசன்னு ஆகி போயிடும். அந்த மாவு ஊற்றுற இடத்துல கசன்னு ஆகிரும். அதனால் நடுக்குழியில் மட்டும் ஊற்றாமல் அப்படியே வச்சு அதை வச்சு மூடியாச்சுங்க. மூடி இட்லியை வந்து என்ன பண்ண போகிறோம், வேக வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த அடுப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீ இருந்துச்சு. காலையில் வந்து ஆனந்துக்கு வந்து டீ குடிக்காமல் விட்டாச்சுங்க. சரி, டீ குடிக்கலையே நம்ம அப்படின்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் சூடு பண்ணி அந்த டீயை என்ன பண்ணுறோம், கொடுக்குறதுக்காண்டி என்ன பண்ணுறோம், அடுப்பு பற்ற வச்சு டீயை சூடு பண்ணியாச்சுங்க. டீயை சூடு பண்ணினதுக்கப்புறம் ஒரு டம்ளரில் ஊற்றும்போது கொஞ்சம் செதறிடுச்சுங்க. ஏன்னா கேமராவும் நாம் தான் எடுக்கிறோமா, அதனால் கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அந்த டீயை வடிகட்டி ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் அந்த வடிகட்டி அந்த மூடியெல்லாம் எடுத்து அது மேலேயே போட்டுட்டு ஹோல்சேல் பண்ணி வச்சுட்டு டீயை கொண்டு போய் ஆனந்துக்கு கொடுத்தாச்சுங்க. ஆனந்த் என்ன சொல்கிறப்புல, ஆனந்துக்கு மனசில் அப்படி ஒரு சந்தோஷம். என்னடா காலையில் எல்லாம் டீயை கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னு. பிறகு என்ன ஆகிப்போச்சு, வேக வச்சோம் இல்லையா இட்லி, அது வெந்துருச்சுங்க. வெந்ததை போய் என்ன பண்ணோம், எடுத்து துணியில் கொட்டுச்சு. எடுத்து துணி பிடிக்கிறதில்ல, அந்த இருக்கிற துணியை வச்சு பிடிச்சி அந்த பாத்திரத்தில் எடுத்து வேக வச்ச இட்லியை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து போட்டாச்சுங்க. போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஆவி அடிச்சிருச்சுங்க. ஆவி அடித்ததுனால திருப்பியும் துணியை விட்டுட்டு திருப்பியும் தண்ணிக்குள்ளே கையை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இட்லி எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. பிறகு என்ன ஆகிப்போச்சுன்னா, பாத்திரம் வந்து வெளியில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கிடந்துச்சு. சரி, பாத்திரம் கிடக்குது பாப்பா, கொஞ்சம் பாத்திரம் கிடக்கு, அதை கொஞ்சம் நீ விளக்கிடுறியான்னு கேட்டேன். பாப்பா நான் விளக்குறம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அவள் விளக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் சட்னி வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சட்னி ஆறிடுச்சு. ஆறினோடனே அதை என்ன பண்ணணும், வெங்காயம் தக்காளியை அரைக்க போகிறோம். வெங்காயம் தக்காளியை என்ன பண்ண போகிறோம், மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். மிக்சியில் போட்டு அரைச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு போடும்போது மிக்சியில் வைக்கும்போது சாரில் போட்டு அரைக்கும்போது
கொஞ்சம் வீடியோ எடுக்காமல் விட்டாங்க. அதுக்கப்புறம் 2வது சாறு போடும்போது வீடியோ எடுத்துட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு போட்டு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பிறகு என்ன பண்ண போகிறேன்னா, அடுப்பில் வந்து கடாயை வச்சு கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி கடுகு, கருவேப்பிலை இல்லைங்க, கருவேப்பிலை கேட்டேன், கருவேப்பிலை இல்லைன்ட்டான். அதனால் 4 வரமிளகாயை பிச்சு போட்டு நாம் என்ன பண்ணுறோம், ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா சட்னி, என்ன சட்னி, தக்காளி சட்னி. அந்த தக்காளி சட்னியை என்ன பண்ணுறோம், கார சட்னின்னு சொல்லுவாங்க. தக்காளி சட்னி கார சட்னி எல்லாம் ஒன்று தாங்க. ஆமாம், அதை என்ன பண்ணுறோம், ஊற்றியாச்சுங்க. ஊற்றி என்ன பண்ண போகிறோம், கிளறி விட போகிறோம். எண்ணெயை போட்டு தாளித்து விட்ருக்கோம் இல்லையா, அதை ஒரு கிண்டி விட்டுட்டு அப்புறம் ஏற்கனவே அவிச்சு வச்சுருக்கோம்ல இட்லியும் சட்னியும் ரெடி ஆயிடுச்சுங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்மளுடைய கடமை இருக்குது பார்த்தீங்க. சாப்பாடு செஞ்சால் மட்டும் போதுமாங்க, சாப்பாடு என்ன பண்ணணும், சாப்பாடு செஞ்சோடனே சாப்பிட்றவங்களுக்கு போட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் 4 இட்லியை வச்சு அதுக்கு மேலே கார சட்னியை ஊற்றி அது தலையில், அது தலையில் 4 இட்லி தலையில் கார சட்னியை ஊற்றி கொண்டுட்டு போய் யாருக்கு கொடுக்க போகிறோம், நம்ம வீட்டுக்காரர் ஆனந்துக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறோம். ஆனந்துக்கு இந்தான்னு கொண்டு போய் சாப்பிடுங்கன்னு கொடுக்க போகிறோம். ஆனந்துக்கு கொடுத்தோன்னே மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை விட என்னடா இப்படியெல்லாம் பண்ணுறான்னு ஒரு இது வேறு ஒன்றும் இல்லைங்க. காலையில் இதாங்க வீடியோ.